இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். எப்படி இருக்கு? ஒரு கதவு போட்டிருப்போம், ஆனா திறந்தே இருக்கு. அப்ப இதுக்கா கதவு? வெறுப்பா இருக்கா இல்லையா? இந்த ஆட்டத்தை நான் காட்டல, நான் பிரபாகர மாநில நடத்தி காட்டுவேன். அப்படியே பேசிட்டு சரி, எனக்கு இந்த நிலைமை அதிகாரம் சிக்காம போகாது, நான் விட்டு போறதா இல்ல. அன்னைக்கு மாட்டினேன்னு வச்சுக்க, கெஞ்சன நீ என் நரிமணம் பெட்ரோலை தூக்கிட்டு போயிடுவேன். அணுவுல வெடிச்சா நான் ஜாகணும், எங்க ஆத்தால பெண் ஜாகணும், எல்லாரும் மின்சாரத்தை எடுத்துட்டு போயிடுவேன். என்னோட மீத்தேன் ஈத்தனி என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து, சிறுநீரத்தை அறுத்து, இதயத்தை அறுத்து நீங்க எல்லாரும் பாயாக்கஸ் எடுத்துட்டு போயிருவீங்க. என்னை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. தண்ணி விடுறான்னா தரமாட்டேன். காவிரியில தண்ணி கொடுத்தா நான் 3 போகம் விவசாயம் பண்ணுவேன். விவசாயம் பண்ணா மீத்தேன் ஈத்தனி எடுக்கிறது எப்படி? அதானே வந்துட்டோம். அதானே ஆடுங்க. எவ்வளவு காலத்துக்கு ஆடுன்னு பார்க்கணும். எங்க ஊர்ல பம்பரம் சுத்தி விடுவாங்க தம்பி. முதல்ல வேகமா சுத்தும். அதுக்கு ஆணி கீழே இருக்கு, தரையில ஊண்டி இருக்குன்னு நீ கண்டுபிடிக்க முடியாது. சுத்தி விளையாண்டு பாரு. நாங்க வந்து சுத்தி பம்பரத்தை சரியா வச்சிருப்போம், எச்சியை தொட்டுக்கிட்டு ஆக்கர் போடுறதுக்கு. அவர் அப்படியே சுத்தி 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 தலை சுத்தி டப்புன்னு விழுவாரு. ஒரே அடியா போடுவார், 2ஆ தெரிச்சு ஓடும் பம்பர கட்டை. அது மாதிரி நீ ஆடி விழுகும்போது மண்டையில 2ஆ போடல, நீ பாத்துக்கிட்டே ஆக்கர் போடுவேன். நான் சும்மா உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு. நான் முதல்ல உங்ககிட்ட தம்பி நீங்க கேட்டதுதான் சொல்றேன். ஒரு நாட்டின் குடிகள்ல ஒரு நாடுன்னு எனக்கு எப்ப பச்சு வரும் தம்பி. இந்த நாட்டின் வளம் இருக்குல்ல, அந்த வளம் அந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் பொதுமையா இருந்தாதான் வளம் வரும், ஒரு பற்று வரும். இப்ப உங்ககிட்ட இருக்கிற நீர்வளம் எனக்கு வரும், எனக்கு இருக்கிற வளம் உங்களுக்கு வரும் அப்படின்னா தான் ஒரு பற்று வரும். உங்களுடைய நீர்வளம் உங்களுக்கே அப்படின்னா என்னுடைய நிலத்தின் வளமும் எனக்கே தானே, அப்படித்தானே பார்க்கணும். இப்ப என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் எனக்கே இருக்கா, எல்லாருக்குமா இருக்கா? எல்லாருக்குமா இருக்கு. எனக்கு தடையற்ற மின்சாரம் இருக்கா? நான் இருட்டுல இருக்கேன்ல. சிற்றூர்களை 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் கூட மின்சாரம் முழுமையா கிடைக்கல. அப்ப நான் இருட்டுல கிடந்துட்டு என்னை சார்ந்த மற்ற இனங்களுக்கெல்லாம் இந்த நிலத்துல மின்சாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்ல, அப்படித்தானே நீ எனக்கு நீரை கொடுக்கணும். அதையும் கொடுக்கல. எனக்கே பத்தலைங்கிற வார்த்தையை சொல்லியில. அப்படி நானும் எனக்கே மின்சாரம் பத்தலைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தேசம் எங்க ஒற்றுமையா இருக்கும்? இறையாண்மை எங்கிட்டு இருக்கும்? அதையும் ஆள்றவங்க கேட்கல, அந்த யாருமே கேட்கல. நாங்க கேட்டா இதுல எங்க பாசிசம் வருது? ஏண்டா நீங்கெல்லாம் கெட்டிக்காரங்க, நாங்க ஏமாளிகளா? நீங்கெல்லாம் அறிவாளி புச்சாலியே, நாங்க பைத்தியக்கார பயிலா? எப்படி இது? தேசப்பற்று எங்களுக்கு தான் இருக்கணும். இறையாண்மை தேச ஒற்றுமையில எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. அப்போ இல்ல, இதெல்லாம் கொடுமைங்க. இதெல்லாம் கொடுமை. நாங்களும் அப்படித்தான் செய்வோம். நெய்வேலி பழுப்பு நெறிக்கு மின்சாரத்துக்கு ஒரு மின்சார மேலாண்மை வாரியம் ஒண்ணு போடுவோம். நாங்களும் மின்சார ஒழுங்காற்று குழு ஒண்ணு போடுறோம். அது சொல்லுமில்ல, இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு பத்தலைங்க.